வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனலில் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இது எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கில் இந்தியா மிஷன், தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம், இதை பற்றி தான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்கில் இந்தியா மிஷனுங்கிறது என்ன, இது சம்மந்தப்பட்ட ஸ்கீம் PMKVY, பிரதான மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸ்கில் இந்தியா மிஷனில் யாரெல்லாம் சேரலாம், இந்த மிஷனுங்கிற முதல்ல என்ன, இதில் சேர்றதுனால இருக்கக்கூடிய நலன்கள் என்ன, இதில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இந்த ஸ்கீமில் சேர்ந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இந்த ஸ்கீம் கீழே இருக்கக்கூடிய ஆத்தரைஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, சேர்றது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இந்த ஸ்கீம்னுடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு, அதையும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண அந்த வீடியோ, அதோட லிங்க்கை மறுபடியும் இந்த வீடியோவில் நான் வைக்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி போய் உள்ளே பாருங்கள். சரி, இப்போ இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, சமீப காலத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம், இந்த ஸ்கில் இந்தியா மிஷன், அது இல்லாமல் இந்த PMKVY யோஜனா, இதை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இளைஞர்களை ஏமாற்றிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கேம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்கில் இந்தியா மிஷன்களை ட்ரைனிங் தரேன்னு சொல்லி இவங்களை சேர்த்து ஃபீஸ் வாங்கி அதுக்கப்புறம் ஃபேக்காக சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எப்படியோ அதே மாதிரி இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆர்டர்ஸும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய இன்டர்மீடியட்ஸ், புரோக்கர்ஸும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இது நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்டேட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது சம்மந்தம் ஒரு சில பேர் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க. ஒரு 2 வாரமாக ஃபோனில் பேசி சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்கில் இந்தியா மிஷன் நினச்சி நான் சேர்ந்துட்டேன் சார், ஏமாந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நான் எதர்ச்சியாக பார்த்தேன் யூடியூப்பில், நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே இந்த ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதனால் உங்களுடைய நம்பரை வாங்கி இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் அவங்க சொன்னாங்க. இப்போ இது சம்மந்தமாக தான் நான் இந்த வீடியோவில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம்னால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இன்னும் கூட நிறைய பேர் இதில் மாட்டலாம், இதில் வந்து விக்டிம்ஸ் ஆகலாம். ஆனால் தயவு செஞ்சு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதிரி ஏமாத்துறாங்க இல்லையா, இதுக்கு பேசிக்காக என்ன காரணம்? இப்போ கவர்மெண்ட் வெப்சைட் வச்சுருக்கு, வெப்சைட் உள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. சரியா? இதை நிறைய பேர் வந்து பார்க்குறதே இல்லை. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரஷ்ஷில் ஒரு விஷயம் எனக்கு வேணும், அவசரத்தில் எனக்கு வேணும், நான் அதை பண்ணிடணும், நான் செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு லேசினஸ் இருக்குது, இதெல்லாம் நான் போய் விசாரிக்கணுமா, இதை நான் தேடணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சில இன்டர்மீடியட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து ஏமாத்திடுறாங்க. இதுதான் நடக்குது. இது வந்து பல காலமாக நடந்துட்டு இருக்கு. ஸ்கில் இந்தியா மிஷன் மட்டும் கிடையாது. இதில் உதாரணத்துக்கு ஒரு பேங்க் லோன் எடுக்கணும்னு வைங்களேன், நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துருவாங்க. பேங்க்கோட வெப்சைட் இருக்கும், அவங்களே அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பாங்க, அதில் போய் இவங்களே அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு, அவங்களே போய் அப்ளை லோன் இருக்கும், அதை கொடுத்து டீட்டெயில்ஸை இவங்களே ஃபில் பண்ணலாம். லோனு சாங்ஷன் ஆகட்டும், இல்லை ஆகாமல் கூட போகும். ஆனால் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. உத்து கவுன்சில் நிறைய பேர் எஜுகேட்டடாக இருப்பாங்க, ஆனால் இவங்களே செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது ஒரு லோனை நம்ம வாங்கிடலாம், ஒரு இன்டர்மீடியட் வச்சு கூட வாங்கிடலாம், இல்லீகல் மீன்ஸில் கூட வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் சொல்ல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? இதை விட சின்ன எக்ஸாம்பிள், ஒரு LPG சிலிண்டர் வாங்குறோம், இதுக்கும் இதே மாதிரி தான் வெப்சைட் இருக்கும், இல்லை ஹெல்ப்லைன் இருக்குது, நேஷனல் ஹெல்ப்லைன் இருக்குது, அது கால் பண்ணலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஆனால் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. யாராவது இன்டர்மீடியட் வச்சு நம்ம வந்து கேஸை வாங்கிடணும்னு பார்ப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுடைய சார்ஜ் வந்து 2000 ரூபான்னு வைங்க, இவங்க வந்து 4000 ரூபா கொடுத்து வீண் பண்ணி அதே கேஸை வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு நம்ம ஒத்துக்கணும்னு சொன்னால், அவங்க படிப்பு இருந்தோம், நாலேஜ் இருந்தோம், ஒரு விதமான லேசினஸ், சோம்பேறித்தனம், அதெல்லாம் ஒரு பயம், அதெல்லாம் ஒரு விஷயத்தை வேகமாக அட் எனி காஸ்ட் அடைஞ்சிடணும் அப்படின்ற இந்த வேகம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏமாந்துடுறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. இந்த ஸ்கில் இந்தியா மிஷன்லேயும் நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்துருக்காங்க. நான் சொன்னது போல் ஒரு சில பேர் உண்மையிலே அவேர்னஸ் இல்லை. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கவங்க அவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் மெயினாக உள்ளே போய் விசாரிக்கிறது இல்லை, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதில்ல, இவங்களாவே பண்ணுறதில்ல, எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா விக்டிமைஸ் ஆகிடுறாங்க. ஸோ இதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போது எந்த மாதிரி ஒரு நிலை ஆயிடுச்சுன்னா, ஸ்கில் இந்தியா மிஷனுங்கிறதே ஃபோர்ஜரி, ஃப்ராடு, கவர்மெண்ட்டே ஏமாத்துதுன்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஆயிடுச்சு மக்கள்கிட்ட. இந்த ஸ்கில் இந்தியா மிஷன்லேயே சேராதீங்க, PMKVY ஸ்கீம்லேயே சேராதீங்க, அரசே ஏமாத்துதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்கீம்ன்றது உண்மையானது, கவர்மெண்ட் லீகலாக நடத்துது.
இந்த ஸ்கீம் கீழே அக்ரெடிட்டட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட அங்கீகாரம் வாங்கி நடத்துறவங்க இருக்காங்க. இதெல்லாம் லீகல் தான். இதில் தான் நம்ம சேரணும். இதை கவர்மெண்டோட வெப்சைட்டுக்குள்ளே போனாலே லிஸ்ட் இருக்கும். நம்ம ஊர் எதுன்னு கொடுத்தா அதில் இருக்க சென்டர்ஸ்லாம் வரும். அந்த ஃபோன் நம்பர் எடுத்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு நம்ம சேரலாம். ஓகேங்களா? ஆனால் இதை வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. நான் சொன்னது போல் இதனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த ஸ்கீமே ஸ்கேம் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதனால் ஸ்கீமுங்கிறது ஸ்கேம் கிடையாது. ஸ்கீம் வந்து லீகலானது தான். ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி ஃபேக்காக இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றிட்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் ஏமாந்தவராக இருந்தாலோ, இல்லை இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு ஐடியா இருந்தாலோ, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வந்து அஃபிஷியலாக இமெயில் ஐடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அரசுக்கே சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த இமெயில் ஐடியை நான் சொல்கிறேன். grievance@nsdcindia.org. இந்த இமெயிலை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் வந்து உண்மைன்னு நினச்சி ஏமாந்துருந்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ கையில், அந்த ஃபேக்காக இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் இல்லை ப்ளேஸ் பண்ண ஆர்டர் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணி உடனடியாக இமெயில் பண்ணுங்கள். சிம்பிளான இங்கிலீஷ் அடிங்க. என் பேர் இது, என்னோட ஊர் இது, இந்த டேட்டில் சேர்ந்தால் இந்த நிறுவனம் என்னை ஏமாத்திருக்குன்னு சொல்லி சிம்பிளாக அடித்து அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்களா? அந்த நிறுவனத்துடைய ஃபோட்டோ இருக்குன்னா அதையும் வச்சு அனுப்புங்க. நீங்கள் வெளியே இருந்து ஃபோட்டோ எடுத்து கூட ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அனுப்புங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கும் அதை நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள். செப்பரேட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண நினச்சாலும் அதை நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணலாம். ஆனால் முதல் விஷயம், நீங்கள் வந்து இது கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? புதுசாக நீங்கள் ஸ்கில் இந்தியா மிஷனில் சேரவராக இருந்தால் தாராளமாக சேரலாம். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, ஒரு ஸ்கீமே ஸ்கேமோ இல்லை ஃப்ராடோ ஃபோர்ஜனோ நீங்கள் பயப்பட வேணாம். ஸ்கீம்ங்கிறது லீகலான ஸ்கீம் தான். நீங்கள் சேர நினச்சா ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டில் தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ நான் மறுபடியும் வைக்கிறேன், தயவு செஞ்சு உள்ளே போங்க. எப்படி ட்ரைனிங் சென்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுவும் வெப்சைட் உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே போங்க, உங்கள் ஊர் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் வரும். நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், எல்லா டவுட்டையும் கேளுங்க. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. டேரெக்டாக கவர்மெண்ட்கிட்டே பேசினாலும் பேசுங்க. அதாவது கவர்மெண்ட் அரசு நிறுவனம், அந்த ஸ்கில் இந்தியா மிஷன், அவங்ககிட்டே பேசுங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது, அந்த வெப்சைட்லேயே இருக்குது, மேலே இருக்கும், இல்லை சைடில் இருக்கும், எங்கேயோ இருக்கும். அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், எடுங்க. ஹெல்ப்லைன் நம்பரில் சர்வீஸ் வந்து பல மொழிகளில் ஆஃபர் பண்ணுறாங்க, தமிழ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. தமிழ், கன்னடா, ஹிந்தி, இந்த மாதிரி முக்கியமான லாங்குவேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க, எனக்கு கஷ்டம்லாம் நினைக்க வேணாம், தமிழ்லேயே பேசுவாங்க. நம்பரை டயல் பண்ணுங்கள், தெளிவாக அதுவே சொல்லும் எந்த லாங்குவேஜில் பேசணும்னு கேட்கும். அந்த நம்பர் அமுக்குங்க, அந்த மொழியிலேயே பேசலாம். உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுங்கள். என் ஊரில் இந்த அகாடமி இருக்குது சார், இந்த சென்டர் இருக்குது, இதில் நான் சேரவா, இது உண்மையானது தானா அப்படின்றத அவங்ககிட்டே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஓகேங்களா? அதனால் ஸ்கில் இந்தியா மிஷனில் ப்ராப்பராக சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து அவசரப்படாதீங்க. நெட்டு உள்ளே போய் என்னெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. இருக்கிற நாலேஜை வச்சு ஒரு சில நிமிடங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெப்சைட் உள்ளே பாருங்கள், டீட்டெயில்ஸை பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதை பண்ணுங்கள். ஹெல்ப்லைன் நம்பரில் பேசுங்க, டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சரியான நிறுவனத்தில் சேருங்க. ப்ராப்பராக ட்ரைனிங்கை முடித்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்குங்க. நல்ல ஒரு வேலையில் சேருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் இந்த மாதிரி ஸ்கேமில் வேறு யாரும் ஏமாறக்கூடாது. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக தயவு செஞ்சு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.